வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். கண்டி பத்துகாமம் முத்துமாரி அம்பாள் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. மத்திய மாகாணம் கண்டி வத்துக்காமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் வைகாசி விசாக மகோற்சவம் எதிர்வரும் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் இடம்பெறவுள்ளன. இந்த மகோற்சவம் தொடர்பாக மகோற்சவ பிரதம குரு சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் 27ஆம் திகதி வைகாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மத்திய மாகாணம் கண்டி மாநகரிலே பத்துகாமம் என்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய இந்த வருஷாந்த மகோத்சவம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு அன்றைய தினம் ஆரம்பமாகி 15 தினங்களுக்கு இந்த மகோத்சவம் நடைபெறும். முதல் 3 நாட்கள் இந்த யாக பூஜை நடைபெற்று விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் யாககும்பங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு, அடுத்து 3 நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த யாககும்ப அபிஷேகம் நடைபெற்று, அதன் பின் பெறுகின்ற அந்த 9 இரவுகள் நவதின பரியந்தமாக அம்பாளுக்கு இந்த யாகத்திலே பூஜைகள் நடைபெற்று இந்த மகோற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகத்திலே அன்றைய தினம் 9/6/2025 அன்றைய தினம் தேர் உற்சவம், அது பஞ்சரத பவனியாக 5 தேர்களிலே விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், அதேபோல சிவன் பார்வதி, சண்டேஸ்வரப் பெருமான் என்று 5 சுவாமிகளும் 5 ரதங்களிலே வருகின்ற பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற்று மறுநாள் சித்திரை மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த மகோத்சவத்தினை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு அந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள் பத்துகாமம் சைவ அபிமானிகள் சங்கத்தினர் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.